ஹலோ ஆல், இதுதான் ஐஃபோன் 13. நான் இந்த ஐஃபோன் 13 செப்டம்பர் 2021 வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் 3 இயர்ஸும் இந்த ஐஃபோன் 13 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஐஃபோன் 13ஓட டியூரபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த ஃபோன் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பேட்டரி எவ்வளோ இருக்குது, அண்ட் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்துதா அப்படின்ற எல்லாத்த பற்றியும் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா வாங்கி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இதோட டியூரபிலிட்டி பற்றி பேசலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே டெம்பர்ட் கிளாஸ் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு டிஸ்பிளேல எந்த விதமான ஸ்க்ராட்ச் எதுவுமே ஃபேஸ் பண்ணல நான். பட் கேஸ் இல்லாமல் பல முறை யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி கீழே போட்டிருக்கேன். கீழே போட்டால் இந்த ஐஃபோன் தாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாங்கும். பட் இந்த மாதிரி ஒரு சில டென்ட்ஸ்லாம் வந்துடுது. இந்த மாதிரி டென்ட் வந்துடுது. இங்கே பாருங்கள், இங்கே கீழே போட்டேன், இங்கே டென்ட் வந்துருச்சு. அண்ட் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதர் தேன் தட் பேக்கில் கிளாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு உடையவே இல்லை, சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு ஸ்க்ராச்சஸ் அப்படின்னு எதுவும் வந்ததில்லை. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இந்த பெயிண்ட்லாம் போகல. பட் பெயிண்ட் இஷ்யூ அப்படின்றது இந்த கேமராவை சுற்றி இருக்கிற ஏரியாவில் இருக்குது. லைட்டாக பெயிண்ட் போகுது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மல் வியர் அண்ட் டேர் டஸ்ட் மட்டும் தான் இது கலெக்ட் பண்ணுது. ஸோ பாடி வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் கீழே போட்டனால எனக்கு இப்படி ஆகிடுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராகவே ஹோல்ட் பண்ணுது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் இன்னுமே கிளிக்கியாக தான் இருக்குது. இந்த அப் டவுனில் லைட்டாக டஸ்ட் இருக்கனால கீழே இறங்காமல் மட்டும் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த பட்டன்ஸ்லையுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் போட்டிருக்கும். அதில் டஸ்ட் ஃபார்ம் ஆகுது. நான் ஒரு 1.5 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஆத்தரைஸ்ட் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் க்ளீன் பண்ணினேன். ஐஃபோனில் யூஸ்வலாக ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா வர பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க இயர் பீஸில் டஸ்ட் வந்துடும். இப்படி டஸ்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் கேட்காது, ஸ்பீக்கர் போட்டால் மட்டும் தான் கேட்கும். அதை ஒரு 1 இயர் வாரண்டி முடியறதுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. அந்த ப்ராப்ளம் மட்டும் இருக்கும். ஆல்சோ ஸ்பீக்கர்ஸ்லையும் டஸ்ட் வந்துருச்சுன்னா அந்த சவுண்டு கம்மியாக கேட்கும். அதே ப்ராப்ளமை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் க்ளீன் பண்ணோடனே சரியாயிடுச்சு. ஹார்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் நான் வாங்கின போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் iOS 18 வேறு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்ரின்றத சுத்தமாக கண்டுக்கினதில்லை. 0 பண்ணி ஏற்றுறது, ஹீட் ஆகிறது எல்லாம். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆக போது எனக்கு இன்னும் 80 கீழே போகலாங்க. அவ்வளோ கேவலமாக மெயின்டைன் பண்ணியுமே இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 82% இருக்குது ஸ்டில். இப்படி பார்க்கும்போது நான் அதை தான் சொல்கிறேன், 2 இயர்ஸ்க்கு கம்மிக்கு 80% போகாது. அண்ட் புது ஐஃபோன் 15 சீரிஸ்லாம் வாங்கினீங்கன்னா 1000 சார்ஜ் சைக்கிள்ஸ் தாங்கும்னு சொல்கிறாங்க. இது 500 சார்ஜ் சைக்கிள்ஸ் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிள். நான் பார்த்தீங்கன்னா 500 மேலேயே போட்டிருப்பேன். பட் ஸ்டில் 82 இருக்குது. அண்ட் இந்த 82 கீழே போகிறதுக்கு இன்னுமே டைம் ஆகுச்சு. அண்ட் பேட்ரி எப்போவுமே நல்லா தான் யூஸ் பண்ணியிருப்போம். சூப்பராக இந்த ஃபோனை ஆல் 2 இயர்ஸ் 8 மந்த்ஸுமே போட்டு செம்மையாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் 6 மந்த்ஸ் வேணால் கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இந்த ஃபோன் யூஸ் ஆகினே தான் இருந்திருக்கு. ஹீட்டாக இருக்குது, நிறையா வாட்டி எல்லாமே பண்ணியிருக்கேன், பப்ஜி விளையாடிருக்கேன். பட் ஸ்டில் பேட்ரி 82ல் இருக்குது. இது ஒரு குட் தம்ஸ் அப். ஸோ இனிமேல் நீங்கள் வாங்குறீங்கனாலும் இந்த பேட்ரி பற்றி கவலைப்படுறது பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸில் பேட்டரி போச்சுனாலும் நீங்கள் ஒரு 7,000 ருபீஸ் 6,000 ருபீஸ் கொடுத்து மாற்றிக்கலாம் ஐஃபோன் 13க்கு. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைட்னஸ் டாப் பிரைட்னஸ் கிடையாது. ஏன்னா 15 ப்ரோலலாம் இப்போ 2000 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பிரைட்னஸே எனக்கு போதுமானது தான். நான் வெயிலில் போனாலும் சூப்பராக இருக்கும். டிஸ்பிளேயில் டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டேமேஜ் இல்லை. இது வரைக்கும் இதில் நான் ஒரு 10 டெம்பர்ட் மாற்றிட்டு இருப்பேன். அந்த அளவு நான் டெம்பர்டை உடச்சிருக்கேன். அண்ட் டிஸ்பிளேயில் ஒரு டாட் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ஐஃபோனில் டிஸ்பிளே பிரச்சனை அப்படின்னது 5 இயர்ஸில் தான் எனக்கு ஒரு டெட் பிக்சல்ஸ் வந்துருச்சு. அது அப்படியே டெவலப் ஆகினே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற எந்த ஐஃபோன்லையுமே நான் ஃபேஸ் பண்ணல. இந்த ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான டிஸ்பிளே பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சாலும் எல்லா இடமுமே சூப்பராக இருக்கும். எந்த இடத்துலையுமே கலர் டிம்மாக வருது, அந்த மாதிரி பிரச்சனை இந்த ஐஃபோன் 13 வந்ததில்லை. ஸோ டிஸ்பிளே அப்படின்னும் போது 2 இயர்ஸ் 8 மந்த்ஸ் to 9 மந்த்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. டிஸ்பிளேல எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேமராவை சுற்றி இருக்க இந்த பெயிண்ட் மட்டும் லைட்டாக போகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஃபைன். ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ கூட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் கேமரா கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. iOS அப்டேட்ஸில் கிளாரிட்டி கம்மியாகுது. iOS 17 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த மாதிரி கிளாரிட்டியில் எதுவும் கம்மியாகல. ஸ்டில் நான் நிறைய வீடியோஸ் இதில் எடுத்திருக்கேன். நான் துபாய் ட்ரிப் போனேன், அதில் எடுத்திருக்கேன். அண்ட் என்னோடய யூடியூப் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இதில் எடுத்திருக்கேன். எவ்வளோ போட்டு அடின்னு அடித்தாலும் இந்த கேமரா போக போக டவுன் ஆகல. நான் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங் சூப்பராக எடுக்கும், போக போக கொஞ்சம் லைட்டாக வெளில அடிக்கும். அதுக்கப்புறம் கிளாரிட்டி கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். பட் அந்த மாதிரி ஐஃபோன் கேமராஸ் என்றைக்குமே இல்லை. அதே மாதிரி தான் ஐஃபோன் 13 கேமராஸ் ஸ்டில் ஸ்டார்டிங்கில் எப்படி எடுத்தோனோ அதே மாதிரி தான் எடுக்குது. அண்ட்
சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக நல்லா தான் ஆகுதே தவிர நல்லா இல்லாமல் போல். பேட்டரி பற்றி பேசும்போது iOS 17 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைஃப் கம்மியாக தான் நிற்கிது. வாங்கின புதுசில் ஒரு 1 டே ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ iOS 17ன்றதுனால கொஞ்சம் ஒரு ஈவினிங் வரைக்கும் தான் வரும். பட் கன்சிடரிங் நான் வாங்கும்போது 80,000 இருந்தது, இப்போ வந்து 40,000க்கே கிடைக்கும் சேலில் அப்படின்னும் போது இது வந்து பெருசாக பிரச்சனை இல்லை. பட் iOS 17ல் கம்மியாயிருக்கு அப்படின்றத உங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். வைஃபை அப்படின்னும் போது நான் எப்போவுமே தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2.4 GHz அண்ட் 5 GHz ரெண்டுத்துலையுமே எனக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் 3 வருஷமாக வரவே இல்லை. இந்த ஏர் ட்ராப் பண்ணும் போது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்ததே இல்லை. சூப்பர் ஃபாஸ்ட்டில் ஏர் ட்ராப் ஆகும். பட் நீங்கள் வந்து ஒரே iOS வெர்ஷனில் இருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மட்டும் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எனக்கு காமனாக வந்து இந்த ஐஃபோனில் இருக்க ப்ராப்ளம். ஏதாவது ஒரு ஐஃபோனில் இந்த பிரச்சனை வரும். அது வந்து நான் இந்த ஃபோனில் அவ்வளோவா ஃபேஸ் பண்ணதில்லை. பட் சொல்லிக்கிறேன். நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நெட்வொர்க் சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருந்தது. ஒரு 4G சிம் போடும் போது லைட்டாக எடுக்கலை. அதை வந்து நான் eSIM-ஆக கன்வெர்ட் பண்ணிட்டேன். எனக்கு டவர் எடுக்க ஆரம்பிச்சு. அண்ட் இது ஃபுல்லாகவே நான் eSIM மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் ஃபிசிக்கல் சிம்மும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபிசிக்கல் ப்ளஸ் eSIM-ம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு eSIM-னால எந்த விதமான பிரச்சனையுமே வந்ததில்லை. eSIM-னால டவர் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட iPhone 13ல் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ iPhone 13 நீங்கள் eSIM-ம் சேர்ந்து யூஸ் பண்ணுவீங்க, கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லாம் வருமானு கேட்டிங்கன்னா 3 இயர்ஸ் ஆகியும் இது வரைக்கும் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வந்ததே இல்லை. சூப்பராக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக iOS பற்றி பேசலாம். ஸோ iOS 17 வந்து ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இது வந்து iOS 18. iOS 18ம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஸ்னாப்பியாக தான் இருக்குது அண்ட் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன். iOS 18ல் இன்னுமே கொஞ்சம் வந்து பேட்டரி வந்து ட்ராப் ஆகும். நீங்கள் வந்து இப்போது காஸ்ட்லியாக காசு கொடுத்து வாங்குறத வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். செப்டம்பர் சேலில் இது வந்து ஒரு 35Kக்கு உங்களுக்கு அரௌண்ட் கிடச்சிதுன்னா சூப்பர் பைன்னே சொல்லலாம். அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40Kக்கு செல் பண்ணியிருந்தாங்க. அப்படி இல்லைனாலும் இது இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடினாலும் நீங்கள் 14 வாங்கிக்கலாம். பட் மோர் ஆர்லெஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன். 13க்கும் 14க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மைன்யூட்டாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா 14 போங்க. பட் இப்போ வந்து காசு கொடுத்து அதிகமாக வாங்கினா சேல் டைமில் உங்களுக்கு அரௌண்ட் 35 to 40K கிடச்சா செம்ம டீல். அண்ட் செப்டம்பர் மாதம் வெயிட் பண்ணி இந்த ஐஃபோன் வாங்கணுமா, நான் ஃபஸ்ட் டைம் ஐஃபோனுக்கு வரேன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் 5G இருக்குது அண்ட் பேட்டரியும் நல்லா நிற்கும். நீங்கள் 12ல் 5G இருந்தாலும் அது பேட்டரி நிற்காது. 12 மினி 13 மினிலாம் விட்டுட்டு 13லேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூரபிலிட்டி, ஒரு 3 இயர்ஸ் ஆன ஐஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஸ்டில் நியூ ஃபோன் வாங்கின மாதிரியே தான் இருக்குது. ஒரு விதமான லேகுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.